ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 13.5 வரிசையில் ஒரு அழகான கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 13.5 வரிசை வச்சுட்டேன். இந்த சைடில் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 புள்ளி விட்டுட்டு நாம் திரும்ப ஒரு 4 வருஷம் வச்சுக்கணும். ஆனால் 5 புள்ளி வைக்கணும். 5 புள்ளியை 4 வருஷம் வச்சுக்கணும். ஸோ இந்த கோலம் வந்து வாசலில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மீதி இருக்கிறதால ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதுக்காக நான் இங்கே 5.5 வருஷம் நம்ம சைடில் வந்து நான் புள்ளி வச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. அந்த ஒரு குட்டி பிட்டை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்மள எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 5.5 வரிசை வச்சிட்டோம் இல்லைங்களா? இந்த நடுப்புள்ளி இருக்கும் இல்லையா, 3வது புள்ளி, ஒவ்வொரு வரிசையிலையும் இருக்கிற 3வது புள்ளியை ஃபஸ்ட் நாம் ஜாயின் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை. ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுறோன்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய 3வது புள்ளியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இப்போ 2வது வரிசையில் இருக்கக்கூடிய 2வது புள்ளியும் முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 2வது புள்ளியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த புள்ளியை அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்துட்டு அதை அப்படியே லோட்டஸ் மாதிரி விரித்து இப்படி ஒரு அழகாக கொண்டு வரோம். இப்போ கொண்டு வந்து திரும்ப நம்ம இப்படியே போயிடக்கூடாது. அப்படியே வந்த வரியிலேயே நம்ம அப்படியே ரிட்டன் போய் இப்படியே அப்படியே கொண்டு வந்து இப்போது வந்ததுக்கப்புறம் 1 2 3 4 4வது வரிசையில் இருக்கக்கூடிய 2வது புள்ளியை போய் கர்வ் பண்ணுறோம். கர்வ் பண்ணிவிட்டு அதை அடுத்த புள்ளியை ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படியே நீட்டி விட்டுறோம். அவ்வளோதான் அந்த லைன். அதுக்கடுத்து நம்ம இங்கே விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்துக்கிறோம். இதை அப்படியே போய் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போ லோட்டஸ் மாதிரி அழகாக ஒரு விரித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம அப்படியே வரோம். என்ன பண்ணணும்னா 1 2 3 4 இப்போ 4வது புள்ளியில் இருக்கக்கூடிய இங்கே என்ன பண்ணோம் 1 2 3 4 4வது புள்ளியில் இருக்கக்கூடிய 4வது வரிசையில் இருக்கக்கூடிய 2வது புள்ளியை பார்த்தோம். இப்போது புள்ளி உள்ள கோலம் உள்ளே இருக்குது. அதனால் அதே மாதிரியே 4வது புள்ளியில் இருக்கக்கூடிய 4வது வரிசையில் இருக்கக்கூடிய வெளி புள்ளியை போய் கர்வ் பண்ணணும். இப்படி கர்வ் பண்ணி எடுத்துட்டு திரும்ப உள்ளே கொண்டு போய் இப்படி கொண்டு போய் அடுத்த புள்ளியை ஜாயின் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கும். ஸோ எல்லா புள்ளிலையும் இந்த ஒன்றை மட்டும் போட்டு வச்சோம்னா போதும். மீதி இங்கே இருக்கக்கூடிய புள்ளியெல்லாம் 4லேயுமே ஜாயின் பண்ணுறதுக்காக வரக்கூடிய புள்ளிகள். அதனால் நம்ம அதை அப்படியே விட்டு வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம கோலத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த நடுவில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கோலத்தோட புள்ளிகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிரும். ஃபஸ்ட் நம்ம அதனால் அதை நாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 2வது புள்ளியை எடுத்துக்கிறோம். 2வது புள்ளி இப்படி கொண்டு வந்து 4வது புள்ளிக்குள்ளே போய் ஒரு லோட்டஸ் மாதிரி அழகாக இப்படி பெட்டல்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு திரும்ப அதை அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறோம். ரிட்டன் எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன சொன்னேன் 1 2 3 4 4வது புள்ளியில் இருக்கக்கூடிய 2வது, ஏன்னா இங்கே இருக்க கோலம் வெளியில் இருக்குது. அதனால் வெளியில் இருக்கிற புள்ளியை நம்ம உள்ளே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணி அப்படியே இப்படியே எடுத்துகிட்டு போய் விட்டுறோம். ஏன்னா இது இந்த புள்ளிக்கு ஜாயின் பண்ண போடி இந்த சைடு போய் ஜாயின் ஆகக்கூடிய கோலம். அதுக்கடுத்து இந்த லைன் எடுத்துக்குவோம். இந்த லைன் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்போ லோட்டஸ் மாதிரி அப்படியே விரித்து இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ வெளியில் இருக்கக்கூடிய 1 2 3 4 4வது வரிசையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு புள்ளியை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இது உள்ளே கொண்டு போய் இது இப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடறோம். இது வந்து இந்த கோலத்தை ஜாயிண்ட் ஆக போகுது. இப்போ இந்த வரிசையில் வருவோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த 3 புள்ளியை வந்து நடுவால் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளையும் நாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இதைத்தானே எடுத்தோம், இதை எடுத்துக்கிட்டோம். இதை எடுத்துகிட்டு இப்படி போகிறோம். அந்த பட்டில்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டை போடுறோம். போட்டுட்டு அப்படியே ரிட்டன் போகிறோம். ரிட்டன் போயிட்டு இந்த 4வது புள்ளியில் இருக்கக்கூடியதை ஜாயின் பண்ண சொன்னோம் இல்லைங்களா, 1 2 3 4 பாருங்கள், அது இந்த புள்ளி இங்கே வந்து நிற்குது. நம்ம அந்த கம்பியோட போய் இப்போ இந்த கம்பியை ஜாயின் பண்ணிக்கிறோம். முடிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோம். இப்படி போயும் லோட்டஸ் மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே ரிட்டன் வரோம். ரிட்டன் வந்து போயிட்டு உள்ளே போய் இதை அப்படியே கொண்டு போய் இங்கே நிற்கிற வைக்கிறோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த பார்ட்டு வரோம். பாருங்கள், அந்த நடுவால் இருக்கிற புள்ளியை போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே இந்த பக்கம் இருந்து எடுத்து பழகிட்டோம். அதனால் இங்கேருந்து வரோம். வந்து இது இப்படி கொண்டு வந்து இங்கே லோட்டஸ் மார்க் கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே இப்படி போய் வந்துட்டோம். பாருங்கள், போய் அந்த 4வது புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. 1 2 3 4 4வது புள்ளியில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே இது போகிறோம், கொண்டு வரோம், லோட்டஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி போகிறோம். போயிட்டு அவ்வளோதாங்க.
அடுத்தது இந்த புள்ளி எடுத்துக்கலாம். இந்த புள்ளி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த 3 புள்ளி ஜாயின் பண்ணணுமா இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்கிற 3 புள்ளியை ஜாயின் பண்ணிடுவோம். நம்மளுக்கு எண்ணிக்கை புள்ளிகளை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ அந்த லோட்டஸ் ஸ்டைலில் கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு அப்படியே இதை நம்ம ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து 1 2 3 4 4வது புள்ளி நிற்கிற இந்த வரிசையை போய் டச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, இந்த கம்பி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து இது எடுத்துக்கிறோம் பாருங்கள். அப்படியே ரிட்டன் வரோம், வந்துட்டு இது இந்த கம்பியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, கோலமே நீ போட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லா சைட்லேயும் வந்து இந்த 2 புள்ளி நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இந்த 2 புள்ளி வந்து நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. இப்போ அந்த புள்ளியை வந்து நம்ம இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ போடுற இந்த ஸ்டெப்பு தாங்க எல்லா கோலத்தையும் ஜாயின் பண்ண போகுது. பாருங்கள், இங்கேருந்து இந்த புள்ளி எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வரோம், கொண்டு வந்து இந்த புள்ளியை ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டோமா, இப்போ கர்வ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கர்வ், இந்த ஒரு இடத்துல தான் கர்வ் வரும். அப்புறம் இப்படி போகிறோம், திரும்ப இங்கேருந்து வரோம், இப்போ உள்ளே போய் ஒரு கர்வ், அவ்வளோதான். இப்படி உள்ளே வந்துட்டோம், மறுபடியும் இப்படி வெளியே போகிறோம், மறுபடியும் அந்த புள்ளி போய் ஒரு ஜாயின் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதாங்க, பாருங்கள் வந்துட்டோம். நீ அப்படியே உள்ளே வந்து இந்த கர்வ் கொடுத்துறோம். இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்தீங்களா, எல்லா கோலத்தையும் ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சென்டர் பூரா என்ன பண்ணிடலாம், நம்ம ரவுண்ட் பண்ணிக்குவோம். இப்போ நடுவில் பார்த்தா 3 புள்ளி 3 பரிசு நான் சொல்கிற மாதிரி தான், எப்போ வேணால் எதை வேணாலும் போடலாம். ஆனால் இது நம்ம எல்லா கோலம் நீள வாக்கில் தான் இழுத்துருக்கோம், அதனால் நம்ம பாக்ஸே போட்டுக்கலாம். இதுக்கும் பாக்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோலம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான ஒரு கோலம் வந்துருச்சு. வாசலில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு போடுறது ஃபஸ்ட்டு டவுட்டாக இருக்குதுன்னா இந்த ஒரு பிட்டை மட்டும் 5.5 வரிசை வச்சு போட்டு பழகுங்க. போட்டு பழகிட்டு இப்போ எல்லா கோலத்தையும் இப்போ நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கோலம் அழகானதாக கிடச்சிரும் நம்மளுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.